வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓபன் பண்ணிருக்கேன். இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த சேனலையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் நார்மலா எதை பத்தின வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A to Z டீடைல்ஸ் அபவுட் இ-காமர்ஸ் பிசினஸ். ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், எதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்றேன் வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க, ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனல்ல போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இ-காம் ஜென்எக்ஸ். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னாப்டீல்ல உங்களுடைய ப்ராடக்ட்டை எப்படி லிஸ்ட் பண்றது, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை எப்படி ஸ்னாப்டீல்ல ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் நீங்க ப்ராடக்ட் எல்லாம் போட்டோ இமேஜஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க, ப்ராடக்ட் ரெடியா இருக்கு, நான் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்னாப்டீல்ல ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்றது ரொம்பவே ஈஸி. ஸோ ப்ராடக்ட் ஏன் லிஸ்ட் பண்ணும் அப்படின்னா, நீங்க ப்ராடக்ட் கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆர்டர்ஸ் வராது. ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணாதான் கஸ்டமர் பேனல்ல வியூ ஆகும். ஸோ கஸ்டமர் பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ சேல்ஸுக்கு ரொம்பவே முக்கியம் உங்களுடைய ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்றது. ஸோ ஸ்னாப்டீல்ல எப்படி லிஸ்ட் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்கலாம். ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்டுக்கு எப்படி டைட்டில் வைக்கணும், எப்படி டெஸ்கிரிப்ஷன் வைக்கணும், எப்படி போட்டோ ஷூட் வைக்கணும், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்க. பார்க்காதவங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராடக்ட்ஸ்க்கு லிஸ்ட் பண்றதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் நீங்க என்னெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இப்போ இந்த வீடியோல ப்ராடக்ட் லிஸ்ட் எப்படி பண்றது ஸ்னாப்டீல்ல அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்னாப்டீலோட செல்லர் பேனல் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா கேட்டலாக் அப்படிங்கிற டேப் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. சோ ரைட் சைட்ல இந்த டேப்ல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைட்ல ஆட் ப்ராடக்ட்னு இருக்கும். சோ அங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் லிஸ்டிங், பல்க் லிஸ்டிங் 2 இருக்கும். சிங்கிள் லிஸ்டிங் கிளிக் பண்ணுங்க. சோ இங்கதான் உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்க லிஸ்ட் பண்றீங்க. ஓவராலா இங்க 5 காலம்ஸ் நீங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் காலம் உங்களுடைய ப்ராடக்ட்டோட கேட்டகரி, எந்த கேட்டகரிக்கு கீழே உங்க ப்ராடக்ட்டை நீங்க லிஸ்ட் பண்ண போறீங்க. இப்ப நான் வந்து ஒரு கிச்சன் ஐட்டம் பண்ண போறேன். சோ உங்களுக்கு கரெக்டான ப்ராடக்ட் கேட்டகரி சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா சர்ச் பாக்ஸ்ல நீங்க உங்க ப்ராடக்ட் என்டர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டீடைல்ஸ் வந்துடும். நீங்க அதுக்கப்புறம் ஆப்டான உங்களுக்கு கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய பிராண்ட் நேம், நீங்க எந்த பிராண்ட் நேம்ல உங்க ப்ராடக்ட்டை ஸ்னாப்டீல்ல லிஸ்ட் பண்ண போறீங்க. சோ நீங்க என்ன பிராண்ட் நேமா வச்சிருக்கீங்களோ, நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் காலம்க்கு மூவ் ஆகும். சோ இந்த காலம்ல பாத்தீங்கன்னா SKU நம்பர், இல்ல உங்க ப்ராடக்ட்டுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கா. இப்ப நான் கிச்சன் ஐட்டம் பண்றதுனால வேரியேஷன் இல்ல. சப்போஸ் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, இப்ப டிஷர்ட்டோ, சாரீஸோ, சுடிதாஸோ கொடுத்தீங்கன்னா கலர்ஸ் வேரியேஷன் இருக்கும். சோ அதுக்காக வேரியேஷன் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா SKU நம்பர். SKU நம்பர் உங்களுக்கு தெரியும், ஸ்டாக் கீப்பிங் யூனிட். உங்க ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெசிபிக்கா நீங்க ஒரு SKU நம்பர் வச்சிருப்பீங்க, அதையும் நீங்க இங்க என்டர் பண்ணுங்க. சோ இந்த டீடைல்ஸும் தெரியல அப்படின்னா நான் ப்ரீவியஸ்ல வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன். டெஸ்கிரிப்ஷன்ல எந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இன்க்ளூடடா இருக்கணும், எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். சோ இதை பத்தின ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு ப்ரீவியஸ்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ஏன்னா டெஸ்கிரிப்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டெஸ்கிரிப்ஷனை பார்த்துதான் கஸ்டமர் உங்க ப்ராடக்ட்டை பை பண்ணுவாங்க. சோ டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது உங்க ப்ராடக்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ். சோ எந்த டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வீடியோஸ் நான் ப்ரீவியஸா போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க்கும் கொடுக்குற டெஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே உங்களுக்கு இங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும். வேற எந்த டீடைல்ஸும் நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இமேஜஸ் பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ டெஸ்கிரிப்ஷன் முடிச்சுட்டு நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இமேஜஸ். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்டை எப்படி எல்லாம் இமேஜஸ் வச்சிருக்கீங்க அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்க கொடுங்க. மினிமம் 2 இமேஜஸ், மேக்ஸிமம் 5 இமேஜஸ் நீங்க கொடுக்கலாம். ஸோ போட்டோ ஷூட் எடுக்கிறது எப்படிங்கிறது வீடியோஸ் நான் ப்ரீவியஸா போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பா அதையும் பாருங்க. ஏன்னா போட்டோ ஷூட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
சேல்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கு அதிகமா. ஸோ இமேஜஸ் முடிச்ச உடனே ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த டீடைல்ஸ்ல தான் உங்களுடைய ப்ராடக்டோட பேக்கேஜஸ் யாரு, இம்போர்ட்டர்ஸ் யாரு, மேனுஃபேக்சரர்ஸ் யாரு, ஸோ ஃபுல் ப்ராடக்டோட டீடைல்ஸ் நீங்க இங்க ஒன் பை ஒன்னா என்டர் பண்ணுவீங்க. ஸோ ஃபுல் டீடைல்ஸும் என்டர் பண்ணுங்க. சிங்களா நேம் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆகாது. ஸோ மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னா மேனுஃபேக்சரோட நேம் அண்ட் அட்ரஸ் இங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராடக்டோட கலர்ஸ், ஒயிட் கலரா சில்வரா, இல்ல மெட்டீரியலோட டைப் என்ன, கண்டிஷன் என்ன, ஸோ அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க இங்க ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணணும். ஸோ இங்க வந்து ப்ராடக்டோட ஃபுல் டீடைல்ஸ் கஸ்டமருக்கு வியூ பண்ண முடியும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ்ல மேக்ஸிமம் எல்லா காலம்ஸுமே இங்க ஃபில் பண்ணிடுங்க. மேண்டேட்டரி காலம்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற நெசசரி இல்ல. ஸோ எல்லா காலம்ஸுமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் உங்க ப்ராடக்ட் பார்க்கும்போது ஒரு ஃபுல் பேக்கேஜா A to Z அபவுட் யுவர் ப்ராடக்ட்ஸ் விசிபிளா இருக்கும்போது கஸ்டமருக்கு பை பண்ற ஆப்ஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். இதுல இருக்கிறது எல்லாமே ஜெனரல் டீடைல்ஸ் தான், உங்க ப்ராடக்ட் ஓரியன்டா. ஸோ இதை வந்து நீங்க வேற எங்கேயும் போய் தெரிஞ்சுட்டு வந்து பண்ணணும் கிடையாது. ப்ராடக்டோட சைஸ், வெயிட், கலர்ஸ், மெட்டீரியலோட டைப், இந்த டீடைல்ஸ் தான் இங்க கேட்பாங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட் டிஸ்பிளே நேம் எப்படி ஸ்னாப்டீல்ல இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் இப்போ கிச்சன் ஐட்டம் அப்படிங்கறதுனால கிச்சன் கண்டெய்னர் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்க உங்க ப்ராடக்ட்டுக்கு என்ன நேம் ஆப்டா இருக்குமோ, என்ன கேட்டகரியில கஸ்டமர் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் இங்க கொடுங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் அண்ட் உங்க ப்ராடக்டோட செல்லிங் பிரைஸ் என்ன, MRP டீடைல்ஸ் என்ன, ஸோ அந்த பேஜுக்கு இந்த நீங்க மூவ் ஆயிடும். ஸோ இந்த காலம்ல நீங்க எக்ஸ்ட்ராவா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது உங்க ப்ராடக்டோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இது BPA ஃப்ரீயா, கிச்சன் ப்ராடக்ட்னால BPA ஃப்ரீயா அப்படின்னு கேக்குது. ஸோ சேல்ஸ் பேக்கேஜ்ல எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஸோ இப்போ சாரீனா சாரி வித் பிளவுஸ், கண்டெய்னர்ஸ்னா வித் லிட், வித் ஸ்பூன், இந்த மாதிரி டீடைல்ஸ் இங்க கேட்கும். ஸோ ஏர் டைட்டா, ஸோ ஃப்ரீசர்ல வைக்கலாமா, ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்ன, ஸோ இந்த டீடைல்ஸ் நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணிட்ட உடனே நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ட் உங்களுடைய MRP டீடைல்ஸ், செல்லிங் பிரைஸ் டீடைல்ஸ், ஷிப்பிங் சார்ஜஸ், ஸோ இதுதான் லாஸ்ட் ஃபைனல் காலம். இந்த காலம்ல பாத்தீங்கன்னா MRP நீங்க கொடுக்கணும். ஸோ செல்லிங் பிரைஸ் MRP விடவும் செல்லிங் பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். ஸோ பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி பத்தின டீடைல்ஸும் நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல போஸ்ட் பண்றேன், கண்டிப்பா பாருங்க. ஸோ மேனுஃபேக்சர் MRP விடவும் செல்லிங் பிரைஸ் கம்மியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் சேல்ஸ் ரொம்பவே இருக்கும். அதுக்கப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸ் கொடுக்குறீங்களா இல்ல ஃப்ரீ ஷிப்பிங், அந்த டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இன்வென்ட்ரி எங்க ஃபில் பண்ணும், அதுக்கப்புறம் எத்தனை டேஸ்ல நீங்க டெலிவரி பண்ணுவீங்க, டிஸ்பேச் பண்ணுவீங்க, அந்த டீடைல்ஸ். அப்புறம் உங்களுடைய ப்ராடக்டோட பேக்கேஜோட சைஸ், வெயிட் என்ன, லென்த் என்ன, அந்த டீடைல்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிட்டு இங்க ப்ரிவியூ காலம் இருக்கும். ஸோ அந்த ப்ரிவியூ கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ப்ராடக்ட் கஸ்டமர் பேனல் எப்படி வியூ ஆகும் அப்படிங்கிற ப்ரிவியூ இங்க ஷோ அப் ஆகும். ஸோ இங்க ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க உள்ள போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் டு கேட்லாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் உங்களோட கேட்லாக்ல ஆட் ஆயிடும். ஆட் ஆயிட்டதுக்கு அப்புறம் சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒன்ஸ் நீங்க உங்க ப்ராடக்ட் எப்ப வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க ப்ராடக்ட் ஆட் டு கேட்லாக் கொடுத்த உடனே ஸ்னாப்டீல் சைட்ல இருக்க டீம்ஸ் இதை கோ த்ரூ பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ 1 or 2 days இட் வில் டேக். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங்ல இருக்கும் அப்ரூவல். இந்த டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க அப்ரூவல் ஆயிடுச்சா, உங்க ப்ராடக்ட் லிஸ்டிங் அப்ரூவல் ஆயிடுச்சா, பெண்டிங்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராக் அப்லோட்ஸ்னு இருக்கும். ஸோ ரைட் சைட்ல அந்த காலம்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டோட டீடைல்ஸ் அப்லோட் ஆயிடுச்சா இல்ல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இதையும் நீங்க கேட்டலாக்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைட்ல ட்ராக் அப்லோட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் எப்போ வந்து அப்ரூவல் ஆயிடுச்சா, இன்னும் பெண்டிங்ல இருக்கா, என்ன டீடைல்ஸ், இல்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, கரெக்ஷன்ஸ் இருக்கா, இது எல்லாமே உங்களுக்கு ட்ராக் அப்லோட் டீடைல்ஸ்ல உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ இதையும் நீங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிற கேட்லாக் டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைட்ல ஆட் ப்ராடக்ட் பக்கத்துலயே ட்ராக் லிஸ்டிங்ஸ் வரும். ஸோ ட்ராக் லிஸ்டிங் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய லிஸ்டிங் எந்த ஸ்டேஜ்ல இப்போ இருக்கு, ஸோ அப்ரூவல் ஆயிடுச்சா, கஸ்டமர் பேனல்ல தெரியுமா, இந்த டீடைல்ஸ் எல்லாமே அங்க தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் ஸ்னாப்டீல்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எப்படி ப்ராப்பரா லிஸ்ட் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியா நீங்க உங்க ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிடலாம். ஸோ லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ப்ராடக்ட் அப்ரூவல் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸா உடனே ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஏன்னா கஸ்டமர்ஸ் பார்த்த உடனே ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு. இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்க ப்ராடக்ட்டை சக்சஸ்ஃபுல்லா லிஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா டவுட் கிளியர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணி ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே நான் இ-காமர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட சஜஷனை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இ-காம் பிசினஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க மறக்காம இ-காம் ஜென் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.